அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பங்குச்சந்தையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோட்டை ரொம்ப அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அந்த கோட் என்ன அப்படின்னா, கோட் தமிழில் பழமொழின்னு வச்சுக்கலாம். த மார்க்கெட் கேன் ஸ்டே இர்ரேஷனல் லாங்கர் தேன் சால்வெண்ட். அதாவது மார்க்கெட் அப்படிங்கிற அந்த பங்குச்சந்தை பகுத்தறிவு இல்லாமல், சரிங்களா, மார்க்கெட் சென்டிமெண்ட்டுனால மட்டுமே ஓவர் ப்ரைஸ் ஜோனில் பல வருஷத்துக்கு இருக்கும், நீண்ட காலம் இருக்க முடியும். அந்த சமயத்தில் பல வருஷமாக மார்க்கெட் 35 பிஇயில் இருக்குது, பல வருஷமாக இந்த ஸ்டாக்கினுடைய விலை அதனுடைய ஃபண்டமெண்டல் வேல்யூவில் இருந்து 100 பிஇ அந்த மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? அதனுடைய ஆக்சுவல் வேல்யூவேஷன் பிரகாரம் நான் பேங்கிங் ஸ்டாக்கு 15 பிஇ அப்படி தான் ரீசனபிள் வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா அதுதான் ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஸ்டாக்கினுடைய விலை 100 பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அல்லது பங்குச்சந்தை அந்த மார்க்கெட் இண்டெக்ஸே பயங்கரமான பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எவ்வளவு நாள் கணக்கெல்லாம் இல்லை, வருஷ கணக்காகவே பங்குச்சந்தை இந்த மாதிரி பகுத்தறிவில்லாமல் நீண்ட காலம் இருக்கும். நம்ம முதலீட்டாளர்கள் எல்லாமே இவ்வளவு வருஷம் மார்க்கெட் இதே ரேஞ்சில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் முதலீடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்டாகி அந்த ஓவர் வேல்யூ ஜோனில் இருந்து ரியல் ஃபண்டமெண்டல் ஜோனுக்கு ஒரு நாள் வந்தே ஆகணும். அப்படி வரும்பொழுது இந்த ஓவர் வேல்யூ ஜோன்லேயே பல வருஷம் இருந்ததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ், அதுவும் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். 2-3 வருஷம் அப்படியே வச்சுருப்போம். பங்குச்சந்தையினுடைய அந்த மார்க்கெட்டினுடைய விலை குறையாது, நீங்கள் வாங்கின ப்ரைஸும் பெருசாக அப்ரிஷியேட் ஆகாது, அல்லது நிறையா அப்ரிஷியேட் ஆன மாதிரி தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ரியல் ஃபண்டமெண்டல் வேல்யூவான மேக்ரோ எக்கானமிக் அந்த இண்டிகேட்டர்ஸ் பிரகாரம் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அல்லது ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குது, ஒரு கம்பெனியோட அல்லது ஒரு ஸ்டாக்கினுடைய கடன் எப்படி இருக்குது, அவங்கக்கிட்ட ரிசர்வ் எப்படி இருக்குது, எந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டில் க்ரோத்தை காட்டுறாங்க, இப்போ அந்த செக்டரில் அந்த ஸ்டாக்குக்கு என்ன பொட்டன்ஷியல் அட்வான்டேஜ் இருக்குது, இனிமேல் க்ரோ ஆவாங்களா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே அடாப்ட் ஆகி 100 பிங்கிறது 15 பிக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோடைய அர்த்தம். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2000 .com பபுள் வந்துச்சு. அந்த பபுளில் எல்லா ஐடி கம்பெனிஸ், புரியுதுங்களா, பேர் தெரியாத எல்லா ஐடி கம்பெனிஸுமே இப்போ எப்படி நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பாப்புலர் ரெப்யூட்டட் கம்பெனிஸ். இப்போ நான் பாப்புலர் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாம் ஜங்க் கம்பெனிகள் அப்படின்லாம் அர்த்தம் இல்லைங்க. இப்போது நம்ம இந்த கம்பெனிகளை ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனிஸாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்ல, அதே மாதிரி 2000 .com பபுளில் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பயங்கர வேல்யூவேஷன் ஜோனுக்கு போச்சு. அப்போ எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் நல்ல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த கம்பெனி பங்குகளை வாங்காதீங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸை வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன நினச்சிச்சு, நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, வெயிட் பண்ணாங்க, அவங்கள நம்பினாங்க. ஆனால் 6 மாதம் கழித்து அந்த பங்கினுடைய விலை டபுள் ஆச்சு, அதுக்கப்புறம் மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்மளை காசு சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணும்னே மாற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அந்த கம்பெனிகள் எல்லாம் வாங்கி குவிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த .com பபுள் பர்ஸ்ட் ஆச்சு. பர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனிகள் இப்போ கேட்டிங்க அப்படின்னா எந்த கம்பெனியுமே இப்போ இல்லை, சரிங்களா. பென்டா சாஃப்ட்வேர் என்னென்னமோ பேர், சரிங்களா. 2000 வருஷம் 2000, சரிங்களா. இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெக்குலேட் தான் பண்ணுறீங்க. அது ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கி நீங்கள் 10 வருஷம் ஹோல்டு பண்ணாலும்
ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அந்த அந்த செக்டர் அந்த ஸ்டாக்கு புரியாமல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹர்டு மென்டாலிட்டியில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்க. சரி, இதே சிச்சுவேஷன் ரிப்பீட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இப்போ கூட ரிப்பீட் ஆச்சு. ஸ்மால் கேப்பு வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், பயங்கரமாக விலை ஏறிச்சு. சரிங்களா, கொரோனாவுக்கு அப்புறம் நடந்த புல்ரனில் எல்லா ஸ்மால் கேப் பங்குகளும் பயங்கரமாக விலை ஏறிடுச்சு. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, வேணாம் ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாமே வந்து பயங்கர வேல்யூ ஜோனில் இருக்குது, வேணான்னாங்க. ஆனால் நம்ம நிறுத்தினோமா? கிடையவே கிடையாது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோடைய அந்த சிப் அமௌண்ட் எல்லாமே ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு தான் போச்சு. அப்போ என்னாச்சு, ஸ்மால் கேப் ஃபண்டு கடந்த 3.5 வருஷமாக வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா, அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து என்ன ஒரு ஃபீலிங்னா, நம்ம வந்து ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சில நல்ல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் எல்லாமே வந்து அந்த ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. சரிங்களா, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அந்த ஃபண்டில் இருந்து காசை விட்ரா பண்ணிட்டு வெளியில் போனாங்க. சரிங்களா, காரணம் வந்து என்னென்னா, இந்த ஃபண்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் ப்ராசஸில். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஸ்மால் கேப்பில் வந்து டிஐஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சிப் பண்ணுறேங்கிற பேரில் வேல்யூவேஷன் பற்றியெல்லாம் பார்க்கல. சும்மா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு CAGR 25% கொடுத்துருக்கு அப்படின்னா நானும் லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்மால் கேப் ஃபண்டை வாங்கினோம். ஆனால் அந்த ஃபண்டு மேனேஜர் காசு வந்தால் அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். என்ன தான் அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்கு வந்து ஓவர் வேல்யூ ஜோனில் இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக அந்த வேல்யூக்கு வர்றதுக்கு அந்த கம்பெனிக்கு இன்னும் 15 வருஷம் ஆகும். அதாவது நல்லா பண்ணாலே, மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்தாலே, அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாலுமே நீங்கள் மணி கொடுக்கறதுனால அவர் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. இதுக்கு தான் வந்து நம்ம இந்த கோட்டை வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். த மார்க்கெட் கேன் ஸ்டே இர்ரேஷனல் லாங்கர் தேன் சால்வெண்ட் அப்படிங்கிறதுங்க. தொடர்ந்து சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸையும் சில போனஸ் டிப்பையும் சொல்கிறேன், கேட்டு போயிருங்க. போனஸ் டிப்பு, இந்த சிச்சுவேஷனில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது 15 ஏப்ரல் 25 2025 அந்த தேதி. அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச ஈவினிங் நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலைக்கு ட்ரம்ப் வந்து டேரிஃபை பாஸ் பண்ணதுனால மார்க்கெட் மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகி 2 நாளாக வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. பல பேர் வந்து இதுதான் மார்க்கெட்டினுடைய பாட்டம், 22,000 தான் மார்க்கெட்டினுடைய பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா பேர் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலை, மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் வந்து இருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், 22,000 பாட்டம்னு நினச்சி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். பட் ஆனால் நம்ம கரெக்டாக யோசித்தோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் நிஃப்டியில் இருக்கிற 22,000 புள்ளி அப்படிங்கிறது தான் பாட்டம், இந்த மாதிரி பேசுகிறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உடன்பாடே கிடையாது. இன்னமுமே மார்க்கெட்டில் ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அதிக வேல்யூவேஷனில் இருக்குது, பிஇ அதிகமாக இருக்குது, அவங்களுடைய இபிஎஸ் க்ரோத்தும் வந்து கம்மியாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஜிடிபி 6.5% தான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கிறது இன்னமும் கரெக்ட் ஆகணும். அதே சமயம் இது பாட்டமா அப்படின்னு கேட்டால் பாட்டமும் தான். எங்கே பாட்டம்? லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள் ஃபேர் வேல்யூவில் வந்து நல்ல நல்ல பங்குகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது பாட்டமாக வந்து எனக்கு தெரியுது. ஸோ நான் சொல்கிற மார்க்கெட் பாட்டம்ங்கிறது அந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளுடைய பாட்டம். அகைன் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிலையுமே வந்து இன்னமும் வந்து பாட்டமை தொடாத கம்பெனிகள் நிறைய இருக்கிறாங்க. மேபி வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த பாரதி ஏர்டெல், எல்என்டி லார்சன் அண்ட் டியூப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிகள், அல்லது டைட்டனு, ட்ரெண்ட்டெல்லாம் உடஞ்சிருச்சு பார்த்துங்க 15%, இன்னமுமே வந்து காஸ்ட்லி தான். ஸோ இவங்க எல்லாமே வந்து அற்புதமான பங்குகளாக இருந்தாலும் அவங்களுமே வந்து இன்னமும் வந்து பாட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ 22,000 அப்படிங்கிற ஒரு சிம்பிள் நம்பரை எடுத்துக்கிட்டு இது எஸ், இது நோ, இது பெஸ்ட்டு, இதுதான் பாட்டம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுல எந்தவித அர்த்தமுமே கிடையாது. ஒரு செக்டரில் எந்த செக்டர் பாட்டமில் இருக்குது, அந்த செக்டருக்குள்ளே எந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்கு வந்து பாட்டமில் இருக்குது, அந்த ஸ்டாக்கு 20 வருஷம் கழித்து இருக்குமா? இப்போ லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள் இந்தியாவுடைய குரோத்தில் அடுத்த 30 வருஷம் மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா வந்து நம்மளுடைய யங் பாப்புலேஷன் நம்மளுடைய கண்ட்ரியோடைய குரோத்துக்கு வந்து ரொம்பவே வந்து
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. நம்மளுடைய எக்கானமி விஷன் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற அந்த மேக்ரோ ஃபேக்டரை வச்சு பார்க்கும் பொழுது நான் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள் 20-25 பியில் கிடைச்சாலுமே நான் ரொம்ப லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண போகிறேன். இந்த கம்பெனிகள் எல்லாமே 20-30 வருஷம் கழிச்சும் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷன் எனக்கு தெரியுது. வேல்யூவேஷன் சீப்பாக கிடைக்குது. பாஸ்ட்டில் 40-50 பியில் வந்து கடந்தவங்க இப்போ 25 பியில் கிடக்குறாங்க. அப்போது இவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் வரும். மறுபடியும் வந்து அவங்க 45 பிக்கு வந்து போகிறதுக்கான ஒரு ட்ரெண்டு வரும், அந்த ஃபேஸ் வரும். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு விசுவலைசேஷன் ப்ளஸ் சேஃப்டிக்கு சேஃப்டி, குவாலிட்டிக்கு குவாலிட்டி, வேல்யூவேஷனுக்கு வேல்யூவேஷன், ரொம்ப நோன் கம்பெனி, ரிசர்ச்லாம் அதிகம் பண்ண தேவையில்ல. ஸோ இப்படி எல்லா ஆங்கிளில் இருந்தும் பார்க்கும் பொழுது எனக்கு இது அரிய வாய்ப்பாக தெரிஞ்சது. இது இந்த ஸ்டாக்குகளுக்கு பாட்டமாக தெரிஞ்சது. அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். என்னுடைய கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் கீழே உடையலாமா? உடையலாம். எப்படி உடையலாம்? இப்போ ட்ரம்ப் வந்து மறுபடியும் வந்து டேரிஃபை வந்து வேறு டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறாரு. ப்ளஸ் யூஎஸில் ரெசஷன் ஃபியர் ஜாஸ்தி ஆகுது, அல்லது ரெசஷன் வந்து அவங்களுடைய ஜிடிபி க்ரோத்தில் நெகட்டிவ் நம்பர் காட்டுறாங்க. உடனே என்ன பண்ணும்? மார்க்கெட் உடஞ்சி 22,000க்கும் கீழே போகும். அப்போ இந்த ப்ளூ சிப் கம்பெனிகள் உடையுமா? கண்டிப்பாக உடையும். இன்னைக்கு தொட்ட பாட்டத்திலிருந்து மறுபடியும் ஒரு 10-15% கீழே போகலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிகள் அளவுக்கு போகாது, அந்த அளவுக்கு உடையாது. உடைஞ்சா ஒரு மேக்ஸிமம் 15%, அதாவது இப்போ 22,000 தொட்ட இந்த பாட்டத்தில் இருந்து 15% கீழே போகலாமா இருக்கும். அந்த சமயத்தில் அது அரிய வாய்ப்பு, வாங்குறதுக்கு இன்னும் ஒரு அரிய வாய்ப்பு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிகள் 2008 கிராஷில் வந்து எவ்வளவு கீழே போனாங்க அப்படிங்கிறது நான் கண்ணால் பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்காமல் கண்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கினேன். எதெல்லாம் அந்த டைமில் வந்து ஃபெமிலியரான ஸ்டாக்ஸ்னு சொல்லப்பட்டுச்சோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து 70% உடஞ்சிட்டாங்க, 85% உடச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி வாங்கி அந்த 85% இருந்தும் கீழே போனாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் டு அ லார்ஜ் கேப் ப்ளூ சிப், வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல ப்ரொமோட்டர் இருக்கிற நம்பத்தகுந்த புரிஞ்ச செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸை நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டுக்கு எப்படி வந்து ஃபவுண்டேஷன் முக்கியமோ அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணும். அது வந்து நிஃப்டி உடஞ்சி பண்ணுமா இருக்கும், அல்லது நிஃப்டி அதே ஃப்ளாட்டாக இருந்து பண்ணுமா இருக்கும், அல்லது நிஃப்டி மேலே போனாலும் இந்த ஸ்டாக்ஸ் ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே குறையுமா இருக்கும். ஒருவேளை வந்து ட்ரெண்ட்டுக்கும் டைட்டனுக்கும் வந்து இன்னமும் பிஸ்னஸ் growth நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கூட இதே 100 பியில் வந்து ட்ரேட் ஆகுமா இருக்கும். ஆனால் இந்த growth அப்படிங்கிறது எவ்வளோ வருஷத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது வேல்யூ, அந்த வேல்யூவில் இருந்து எதெல்லாம் தூர தள்ளி இருக்குதோ அதெல்லாம் வந்து கிட்ட நெருங்கி வரணும். அது மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் சரி, எக்கானமி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டினாலும் சரி, இந்த இடத்துல கீழே வரும்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த கம்பெனியோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, ஆனுவல் ரிசல்ட்ஸையும் பார்க்கும் பொழுது அந்த இபிஎஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆகிட்டே வரும். புரியுதுங்களா? அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு வியூ எடுக்கணும். இபிஎஸ் வந்து மேலே வருது, பேட்டர்ன் பிரகாரம் இவங்க இபிஎஸ்ஸை வந்து growth காட்டிகிட்டே வர்றாங்க, அல்லது பேட்டர்ன் பிரகாரம் ஒரு 4 வருஷம் growth காட்டிட்டு 2 வருஷம் growth டவுன் டர்ன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் 2 வருஷம் டவுன் டர்ன் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற இபிஎஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அந்த சர்ப்ளஸ் கேஷ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சுருக்குறாங்க, பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, இந்த மாதிரி நல்ல பேராமீட்டர்ஸை பார்த்துட்டு டாப் லெவல் அனாலிசிஸில் ப்ரொமோட்டர் நல்லா இருக்கிற கம்பெனிகளை நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் வந்து நட்டம் அடைய மாட்டீங்க. லாங் ரன்னில் பேஷண்ட்டாக இருக்கும் பொழுது நல்ல வெல்த் கிரியேட் ஆகுங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸோடைய ரிட்டன் 1990லேருந்து 1992 இந்த 2-3 வருஷம் பீரியடில் 340% உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் 1992லேருந்து 2003 கிட்டத்தட்ட 9 வருஷம் 0% ரிட்டர்ன். சரிங்களா? 2003லேருந்து 2008 600% ரிட்டர்ன் கொடுத்தது. 2008லேருந்து 2013 வரைக்கும் 0% ரிட்டர்ன் தான் கொடுத்துச்சு. 2013லேருந்து 2023 300%. ஸோ இப்படி ஒவ்வொரு பீரியடையும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 லாங் பீரியட் 1992, சரிங்களா,
அதுலேருந்து 1992லேருந்து 2003 வரைக்கும் ஒரு ரிட்டர்னும் கிடையாது, 0% ரிட்டர்ன். 2008லேருந்து 2013 வரைக்கும் 0% ரிட்டர்ன். ஸோ ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய பீரியடில் உங்களுக்கு 0% ரிட்டர்ன்லாம் கொடுக்கும்பொழுது பொறுமையாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 1990லேருந்து 2023 மொத்தமாக இப்போ நான் பிரித்து சொன்ன பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்பொழுது 6970% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. சரிங்களா மார்க்கெட். அதனால தான் சொல்கிறது, ஸ்டே இன்வெஸ்டட். 20-30 வருஷம் கழிச்சும் இருக்கிற கம்பெனிகளாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் நிஃப்டி 50லையாவது போட்டுட்டு விடுங்க, சிப் பண்ணுங்க, சிப்பை நிறுத்தாதீங்க. மார்க்கெட் உடையிறப்ப தான் நீங்கள் சிப்பையே ஸ்டார்ட் பண்ணணும், சிப்பையே கண்டினியூ பண்ணணும். புல் மார்க்கெட்டில் மேலே ஏறும் பொழுது நிஃப்டியோடைய பிஇ வந்து உங்களுக்கு 30 பிஇக்கெல்லாம் மேலே போகுதுன்னா அப்போ கூட நீங்கள் வந்து சிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது 40 பிஇ போனாலும் போயிட்டு போகுது. திருப்பி வந்து கரெக்டாகி இப்போ இருக்கிற மாதிரி 20 பிஇக்கு வரும்போது மறுபடியும் சிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே உல்டாவாக யோசிங்க, மாற்றி யோசிங்க. அதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து ஆனால் இப்படி வயர் செய்யலை. எப்போ வந்து கீழே இறங்குதோ அப்போ தான் நம்ம பேனிக் ஆகி வித்துட்டு வெளில போவோம். அப்படி தான் வந்து நம்ம நேச்சுரலாகவே நம்மளுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி யோசித்து முடிவெடுக்கணும். அதே சமயம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், டிஃபென்சிவாகவும் இருக்கணும். இப்போ நான் சொன்னது நிஃப்டி 50 1990லேருந்து டேட்டாவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிஃப்டி அஃபிஷியலாக 1995 தான் வந்து லிஸ்ட் ஆனாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா வந்து ஒரு சைட்டில் எடுத்தது தான். சரி, இப்போது 1990லேருந்து 2023 வரைக்கும் 6970% சொல்லியிருக்கிறேன். இது எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தா 30% சிஏஜிஆர். 33 வருஷத்தில் நிஃப்டி 30% சிஏஜிஆர். உங்களுக்கு ஒரு பீரியட்லலாம், இந்த பீரியட்லாம் வந்து இங்கே பாருங்கள், 1990 அந்த டைம்லலாம் இந்தியாவே வேறு. அந்த சமயத்துலலாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கனாலே 17% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ இன்ஃப்ளேஷன்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. அதெல்லாம் வேறு சிச்சுவேஷன். சரிங்களா? வேறு இந்தியா. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தான் யோசிக்கணும். பட் இருந்தாலும் இது வந்து பேக் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இருக்கிற பீரியட் பிரகாரம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக 2000 அல்லது 2005 பேஸாக வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? 2000க்கு அப்புறம் 2005 கூட நீங்கள் வந்து பேஸாக வச்சுக்கலாம். 2005லேருந்து இப்போ உள்ள பீரியடில் எந்த மாதிரி நிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, அதை நான் ஏன் சிஏஜிஆர் பார்த்தேன் அப்படின்னா, எஃப்டியோட என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். எஃப்டி ரிட்டர்ன் அப்படின்னா இப்போ இருக்கிற எஃப்டி ரிட்டர்னோட பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு எஃப்டி ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். சரிங்களா? சில டைம்லலாம் அந்த 2008 கிராஷ் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல எஃப்டி ரிட்டர்ன் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பயங்கரமாக ஏறிச்சு. நானே வந்து ஹோம் லோன் எடுத்தப்போ வந்து 18%க்கெல்லாம் பர்சனல் லோன் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அப்போது 2009ன்னு நினைக்கிறேன், 9-10 டைமில். ஸோ இன்ஃப்ளேஷன் பயங்கர பீக்கு. ஸோ மணியோடைய வேல்யூ அப்போ வந்து பயங்கரமாக எவாப்ரேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து எஃப்டி ரேட் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணி எங்கேயாவது எழுதி வச்சுட்டு வரும்பொழுது இந்த கால்குலேஷனுக்கு வந்து நமக்கு உதவும். எப்பொழுதுமே நிஃப்டியோடைய ரிட்டர்னை சிஏஜிஆராக போட்டு கோல்டை விட எஃப்டியை விட எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இன்ஃப்ளேஷனோட எவ்வளோ பீட் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணி போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணி சேஃப்டி குவாலிட்டியில் இருக்கும் பொழுது தான் உங்களுடைய கேபிட்டல் எரோட் ஆகாது. கேபிட்டல் எரோட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டலை நீங்கள் இழக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் பங்குகள் 10 பங்குகள் வாங்குறீங்க, அந்த 10 பங்குகளில் 8 பங்குகள் ஃபெயில் ஆகுது அப்படின்னா போட்ட முதலே போயிடும். அப்போ முதல் போகுது அப்படின்னா உங்களுக்கு சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து நிஃப்டியே சூப்பராக ரிட்டர்ன் கொடுத்தாலும் உங்களால் பீட் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸ்பர்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நான் என்ன தான் சேனல் ரன் பண்ணலாலும் நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் லேர்ன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னோடய இன்ஸ்டிங்க்ட்டு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நானும் வந்து மெச்சூர்டாக வந்து மாறணும். சரிங்களா? உங்களுக்கு சொல்கிற அதே தான் எனக்கும். நீங்களும் நானும் சேம் போட்டில் தான் இருக்கோம். இட் இஸ் ஜஸ்ட் தட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.